மதர் வந்து ரொம்ப அபியூஸ் கண்டினியூஸ் கிரானிக்கான ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னா அவங்க பிசியாலஜிக்கலாவே பாடி வில் பி இன்டு சச் திங் வேர் தே கான்ட் கிவ் ஃப்ரீ பர்த் அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் பர்த் அந்த மாதிரி பிகாஸ் அவங்களோட இது எல்லாமே கார்டிசால் ரெஸ்பான்ஸ் ஹையா இருக்கும். எஸ். சோ அவங்க ஹீலிங் என்ன மாதிரி பண்றது, ஹீலிங் இஸ் நெசசரி. சோ அந்த ஹீலிங் அவங்க எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்சைட் மாதிரி. ஹீலிங் அப்படின்றது வந்து இட்ஸ் a long term process. ஹீலிங் வந்து இன்ஸ்டன்ட் இது கிடையாது. இப்ப நான் இன்னைக்கு ஒரு செஷன் நான் பண்ணேன் கவுன்சிலிங், உடனே வந்து ஹீலிங் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஸ்பெஷலி வந்து தொடர்ந்து அபியூஸ் இருக்குன்னு சொல்லும் போது, அபியூஸ்ல வந்து என்ன பிரச்சனைனா ஷர்மி, திஸ் ஆக்சுவல் ஆக்ட் வந்து பிரச்சனை கிடையாது. இந்த டிஃபரன்ஷியல் வருது இல்லையா? இப்போ இஃப் ஐ அபியூஸ் யூ அப்படின்னா பவரை வந்து நான் மிஸ்யூஸ் பண்றேன். அதை வந்து நான் தொடர்ந்து பல வகையில செய்யும் போது அந்த உறவுல இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து இழந்துருது. உறவுல வந்து நம்பிக்கை போயிடும். ரைட்? உறவுல நம்பிக்கை போயிடுது அப்படின்னும் போது ஹியூமன் பீங்ஸ் நம்ம வந்து ரிலேஷனல் பீங்ஸ். மத்த யாரை நம்புறது, உறவுகளை நம்ப முடியாது, யாரையுமே எனக்கு யாருமே இல்லை, இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நம்ம வந்து செல்ஃப் நரேட்டிவ்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடறோம். ரைட்? இவங்களை நம்பலாமா நம்ப கூடாது. சோ இதுதான் மெயின் ப்ராப்ளம். நான் வந்து ஹேஷ்டாக் எல்லாம் திட்டினாலுமே எங்க இதெல்லாம் பிரச்சனையா மாறுது அப்படின்னா, நான் எனக்குள்ள சொல்லிக்கக்கூடிய கதையெல்லாம் வந்து நெகட்டிவாவே போய் முடியுது. ரைட்? இந்த மாதிரி ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருக்கும்போது என்னோட தட் இஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நரம்பியன்கள் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரியல் த்ரெட்டுக்கும் இமேஜினரி த்ரெட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. ரைட்? இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப சப்போஸ் இங்க வந்து ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னா, இங்க பாம்பு இருக்குன்றது வந்து நான் பார்த்த உடனே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும். பட் இதே வந்து பாம்பு இருக்கு அப்படின்னு நான் இமேஜின் பண்ணிக்கிட்டாலும் அதே ரெஸ்பான்ஸ் தான் என்னோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கும். ரைட்? சோ அபியூஸ் இல்ல அப்படின்னாலும் நான் அபியூஸ பத்தி நினைச்சுட்டே இருக்கும்போது என்னோட பாடியில அந்த ரெஸ்பான்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். சோ ஆக்சுவலி ஹீலிங்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ட்ரிகர்ஸ் வந்து என்ன இனிமேல இம்பாக்ட் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். தட் இஸ் வாட் ஹீலிங். அது கமிங் டு ஹோல்னஸ் அப்படின்றது அதுதான். சோ இந்த பர்சன் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட்டில இருந்திருக்காங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி நேச்சுரல் பர்த்திங் டெஃபினட்டா கஷ்டம். ரைட்? ஏன்னா கார்டிசால் ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது பிளட் வந்து பெரிஃபரிக்கு போயிடும், லிம்ஸ் ஓடுறதுக்கு. சோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒரு வேகஸ் நர்வ்ல வந்து காமிங் இருக்காது, ஃபீட்டஸ்க்கு போய் சேர வேண்டிய அந்த காம் ரெஸ்பான்சஸ் இருக்காது. சோ அதனால as an educator, as a doula, as a psychologist, what you need to do with the client is to help them connect with the part that is calming. அவங்களுக்குள்ள காம் டவுன் பண்றதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். ஃபுல்லா ஒர்க் ஆகுமான்னு சொல்ல முடியாது. பட் அதாவது இது வந்து மைக்ரோ ரிகவரி. நீங்க சைக்கிள் ஓட்டி இருக்கீங்களா ஷர்மி? சைக்கிள் ஓட்டும் போது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் அப்பப்போ லூஸ் பண்ணுவோம். இம்மீடியட்லி பாடி என்ன பண்ணும், ஒரு மைக்ரோ ரிகவரி கொடுத்த உடனே நம்ம உழுவாம திரும்ப சைக்கிள் ஓட்டுறோம். ரைட்? அந்த மைக்ரோ ரிகவரி அப்படின்றது நானா உணர்ந்து ரிகவர் பண்றது. நம்ம ஒரு கிளையண்டோட ஒர்க் பண்ணும்போது என்னோட ட்ரிகர், மென்டல் ட்ரிகர் இப்படி இருக்கு, இந்த ட்ரிகரை நான் இப்படி மாத்தி அமைக்கலாம் அப்படின்றது வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது தான் நம்மளோட ஒர்க். ஆனா இங்க பாரு, உனக்கு இந்த தாட்ஸ் வரும்போது உனக்கு இமீடியட்டா நீ நெகட்டிவா போயிடுற அப்படின்ற அந்த விழிப்புணர்வு ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். அந்த அவேர்னஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இது வரும்போது இந்த மாதிரி பிரீதிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், மூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. நாட் டிஸ்ட்ராக்ஷன், ரெகுலேஷன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்க நல்ல மியூசிக் கேளுங்க, நீங்க இது பண்ணுங்க, இது வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ண இது அதிகமா தான் ஆகுமே ஒழிய இன்டர்னலா நானா வந்து அந்த நெரேட்டிவை ஸ்டாப் பண்ணி என்னோட பாடியில இருக்கக்கூடிய ரெகுலேஷனை கொண்டு வரது தான் வந்து ஆக்சுவல் ப்ராசஸ். So as a therapist, my role is to help them to go back to themselves. உனக்குள்ள காம் டவுன் பண்றதுக்கும் ரெகுலேட் பண்றதுக்கும் இதுதான் ஸ்கில்ஸ் அப்படின்றது கொண்டு வரதான் ஹீலிங். வெரி அவ்வளோ அழகா இருக்கு கேக்குறதுக்கே. சோ ஹீலிங்கும் இவ்வளோ அழகா இருந்தா ஐ திங்க் எவ்ரிவன் வுட். பிகாஸ் ஐ சீ லாட் ஆஃப் முக்கியமா புல சர்வீஸ்ல ஐ சீ லாட் நிறைய அந்த எனக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, நான் ஹேவ் வென் த்ரூ அபியூஸ், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, குரானிக் கனெக்ட். சோ இஃப் ஐ சீ அந்த பர்த் கொடுக்கும் போதே everyone into that flight என்ன ஓட முடியாது. so they get into that அந்த ஒரு they freeze அந்த ஃப்ரீஸ் மோடுக்கு போய் they don't know what to do. either shout பண்றாங்க, நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அவங்களோட எந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகுது. ஸோ ஐ திங்க் திஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த அவங்க ஃபர்ஸ்ட் அதை ரியலைஸ் பண்ணணும். only then they can, I think they can heal it from inside. வெளியில வந்து மித்தவங்க சொல்றாங்கன்ட்டு அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகாம I think they should see a psychologist like you and I think they have to come and அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி எடுத்தாதான் it will work for them.
That's very important, I guess.